ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினோட வீட்டில் லஞ்ச் சாப்பிட்றாங்க இல்லையா? அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே மவின் பற்றி வந்து கேட்டுட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினும் அவனோட இன்டென்ஷனெல்லாம் கிளியராக சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். கூடவே வந்துட்டு நிக்கும் சரி வின்னும் சரி இவங்க 2 பேருமே வந்துட்டு தன்கிட்டையும் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். இதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்லை, இவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே எப்போ பாரு சண்டை போட்டாங்க, பிரிஞ்சாங்க, ஆனால் இப்போ கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு லைட்டாக வந்து மெவின் பக்கம் சாயரா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது நான் என்ன சொல்கிறது, நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் உனக்கு எனக்கும் சப்போர்ட்டுக்காக, இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீ தான் உன்னோட லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கையில் அவளுக்கு அங்கே மிக்கி கிட்டேருந்து கால் வருது. ஸோ மிக்கி என்ன கேட்குறான்னா, நம்ம ஹீரோக்கு வந்து அடுத்த நாள் பிறந்த நாள், அதனால் அவனுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு தானே அவனோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், என்கிட்ட போய் கேட்குற அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்க, அதுக்கு மிக்கியும் நானுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் உனக்கு தானே அவனை பற்றி நல்லா தெரியும், ஸோ ஹீரோ வந்து எந்த மாதிரி சர்ப்ரைசஸ் இல்லை கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. இதுக்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு முதல்ல கொஞ்சம் வந்து அனாய்டாக ஃபீல் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு வந்து இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக கிஃப்ட்ஸ் எதுவுமே பிடிக்காது, ஃபுட்டுமே வந்துட்டு அவன் இதுதான் வேணும் அதுதான் வேணுன்ற மாதிரிலாம் இருக்க மாட்டான், எதுனாலும் வந்து சாப்பிட்டுப்பான், எதுனாலும் வந்து என்ஜாய் பண்ணிப்பான். ஆனால் அவனுக்கு கிஃப்ட்ஸ்க்கு பதிலாக பிடிச்சது வந்து டொனேஷன். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு அவனுடைய பர்த்டே அப்போது அவன் டொனேட் பண்ணணும்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். பேசாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காவது வந்து பணமாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதுக்கு தேவையான டூல்ஸோ இல்லை வந்து ஒன்றால் முடிஞ்சிருக்கக்கூடிய திங்ஸோ வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஓல்டேஜ் ஹவுஸ்க்கோ வந்து வாங்கி ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்ல மிக்கி அதை கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். மெவின் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அப்போ அவங்க மீடியாவெல்லாம் கூப்பிட்டு ஒரு கேதரிங் மாதிரி அவளுடைய ஒப்பீனியன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய ஹெல்ப் கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு மறக்க முடியாமல் அவளும் வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட க்ளோஸராக போயிட்டு கொஞ்சம் வந்து அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக அங்கே நிக் வரான். ஸோ நிக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் அந்த பாஸ் வந்து ஹீரோயினுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ நிக் வந்து பாஸ் கிட்ட சொல்லுவான், நான் போகிறேன் ஹீரோயின் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் இல்லை மெவின் வந்து ஹீரோயின் கூட இருக்கிறதா விரும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அவனும் எப்படா ஹீரோயின் பக்கத்தில் வரலான்னு சொல்லி அங்கே துடிச்சிட்டு நிற்பான். இதான் சமயம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ரெடினா கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்குறான். ஸோ மெவினும் நம்ம ஹீரோயினை பார்த்து யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஸோ இங்கே வந்து நிக்கும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மெவின் பக்கத்தில் வரப்பெல்லாம் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இரிட்டேட்டடாக இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து கால் பண்ணுற மாதிரி அங்கே உட்காந்து பியானோவில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தான் வெளியில் வரவும் மழை பயங்கரமாக வந்து கொட்டுதுங்கிறத பார்க்குறா. ஸோ மழையில் வந்துட்டு இங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கும் போது கேப் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அங்கே கரெக்டாக மெவின் வரான். அவங்களுடைய காலேஜ் டேஸில் பண்ண மாதிரியே அவனோட ஓவர் கோட்டை கலட்டி நம்ம ஹீரோயினை வந்து மழையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான். அதுக்கு பிறகு அவனும் வந்துட்டு கொஞ்ச நேரம் அவகிட்ட பேச்சு கொடுத்து அவளை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வரான். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக நினைஞ்சு போயிருக்க ஹீரோயினுக்காக ஸ்பேராக ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாரா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு மழை கொஞ்சோடனே கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஆனால் இவனும் ஒத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு கொஞ்சம் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரை அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா மெவின் வந்து அவள் இருக்கக்கூடிய ரூம்லேயே வந்துட்டு அவளுக்கு ஹேர் ட்ரை பண்ணி விடுறேங்கிறான். அவ்வளோ பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு கால் வலிக்கு தான் மசாஜ் பண்ணி விடுறேங்கிறான், அவ்வளோ வேணாங்கிறா. அதுக்கு பிறகு அவன் வாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் ஏறதுக்காக பார்க்குறான். அந்த சமயத்தில் அவனும் நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு உனக்கு புரியலையா, நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கண்ணத்தில் கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய எமோஷன்ஸை வந்து கண்ணு ஒரு அறவிடுறா. என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டியா, நான் உன்கிட்ட சொல்ல நான் உன்னை டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, என் பக்கத்தில் இந்த மாதிரிலாம் வந்துடாத, எனக்கு முன்னாடி மாதிரி ஃபீலிங்ஸ் கிடையாது, நான் ஆள் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவட்டு கேப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவும் மெவின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த செயல்னாலையும் அப்புறம் நம்ம ஹீரோவுடைய வேர்ட்ஸ்னாலையும் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடிய அவள் அங்கே வந்து ஹீரோவுடைய பர்த்டே அப்படிங்கிறதையும் வந்து மறந்து போயிடுறா. ஹீரோவுடைய வீட்டில் ஹீரோ வந்துட்டு அம்மா நிறைய வந்து டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா எனக்கும் இல்லாமல் பர்த்டேயில் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு உடனே பர்த்டே ஒரு நாள் தான் நான் உனக்காக இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறேன், இதையும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே டோர் நாக் பண்ணுறாங்க. அவள் ரொம்ப ஆசையாக வந்துட்டு ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அங்கே அந்த அங்கிள் வராரு. அடுத்து திரும்ப வந்து டோர் சவுண்டு கேட்க அவனும் ஹீரோயின் தான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வெளியில் ஓடுறான். பார்த்தா அங்கே மிக்கி வந்து நிற்கிறா. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்
டிசப்பாயிண்ட் ஆகிடுது. இருந்தாலும் மிக்கியை கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுறான். அவனுடைய அம்மாக்கும் தங்கச்சிக்கும் அவங்க மிக்கியை பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்கல இல்லையா. அவங்க அம்மாவாவது அட்லீஸ்ட் வந்துட்டு அவளை பிடிக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனுடைய தங்கச்சிக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே ஹீரோ மட்டும் வந்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஆனாலும் டிசப்பாயிண்டடாக இருக்கான். ஹீரோயின் அங்கே வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் மனசில் வந்துட்டு அது பெரிய ஒரு ஏக்கமாகவே இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். டோர் பக்கம் அப்பப்போ அவனோட கண்ணு வேற போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு அவனுடைய பிறந்தநாளும் வந்து முடிஞ்சு போயிடுது. காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, ஹீரோடைய பர்த்டே மிஸ் பண்ணிட்டோமே மெவினை பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விழுந்தடிச்சு ஓடி வந்து ஹீரோ கிட்ட கேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் அவன் வீட்டுக்கு வர அப்போ தான் அவனுடைய குட்டி தங்கச்சி அங்கே வந்துட்டு ஹீரோ ஆல்ரெடி ஒர்க்கு கிளம்பி போயிட்டான், நேற்று நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்ட போல பர்த்டேவை, இது வரைக்கும் நீ இந்த மாதிரி மிஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கவும் நம்ம ஹீரோயினும் அதுக்காகத்தான் இப்போ காலையிலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் உங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நேற்று அந்த மிக்கி வந்தா தெரியுமா, அவளாவே வந்து கேக் செஞ்சு கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு உன்னை மட்டும் தான் நேற்று எல்லாரும் மிஸ் பண்ணோம், நீ இல்லாததுனால எங்களுக்கு வந்து அந்த செலிப்ரேஷன் ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு புதுசாக ஷூ வேணும், ஷூ பற்றி எதுவும் தெரியாது, அம்மாவோட செலெக்ஷனே எனக்கு பிடிக்காது, எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தானே தெரியும், என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் சரி ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சோடனே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஹீரோயின் அதுக்கப்புறமா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த கேஃபேக்கு வரா. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமும் அவள் டவுனாக வந்து இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் கொஸ்டின் பண்ணுறாங்க. அவளுக்கு மெவினை பற்றி யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கணும்னு மனசில் தோணுது. ஆனால் எல்லாருமே அவளுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, மெவின் கிட்ட வந்துட்டு திரும்ப பழகாத, திரும்ப வந்து உன்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாருக்கிட்டையும் சொன்னால் எல்லாரும் வந்து சொல்லி காட்டுற மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அவள் அந்த விஷயத்தை அப்படியே வந்து மறைச்சிடுறா. பட் ஆனால் அவள் ரொம்ப க்ளூமியாக இருக்கிறது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்பட்டமாக தெரியுது. ஸோ இதை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் மேலே இங்கே இருந்தால் வாயை பிடிங்க ஏதாவது தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் ஆனால் அவளே வந்து அதை இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த கேஃபே ஓனர் பொண்ணு வந்து சொல்கிறா, நான் ஆல்ரெடி பல முறை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இவங்களை வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக, ஆனால் ஒரு தடவை நான் ஃபெயில் தான் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். அதுக்கு அந்த இன்னொரு ஃப்ரெண்டோ நீ விட நான் பார்த்துக்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். கால் பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்கூல் கேங் எல்லாருக்கும். ஹீரோடைய தங்கச்சி ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வரா. ஹீரோயின் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நிக் கிட்ட கொஸ்டின் பண்ணுறா. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து எப்பவும் போல சண்டை வர ஆரம்பிச்சிடுது. அவனும் ஏதோ ஸ்கூல் பொண்ணுங்கிறதுனால பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், நீ எனக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்ருக்காத, நானும் ஹீரோயினும் கொஞ்சம் நாள் டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளும் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் ஹீரோயின் வந்துட்டு பொருத்தமாக இருப்பா, உன்னை எல்லாம் பக்கத்துலேயே வர முடியாது, நீ வேற வயசு கம்மி, அதனால கண்டிப்பாக உன்னை டேட் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக கடிச்சிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் உள்ளே பூந்துடுறா. எனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாப்பிங்காக கிளம்புறாங்க. அவங்களுடைய ஷூ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வந்து அவன் மேலே க்ரஷ் இருக்கோ அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுடுறா. அவன் ரொம்ப நல்ல பையன் தான், ஆனால் நீ எதுக்காக அவனை பற்றி கேட்குற, உனக்கு ஏதாவது வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி, லைஃப்பில் உன்னுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ் இல்லை அப்படின்னோடனே அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது, அவனை எப்படியாவது வந்துட்டு தலையை பிடிச்சி ஆஞ்சு எடுக்கணும் போல இருக்குது, இந்த மாதிரி தப்பாலாம் யோசிக்காது அப்படின்னோடனே ஹீரோயின் வந்துட்டு அவள் சும்மா சப்ப கட்டு கட்டுறா அப்படின்னு நினச்சிட்டு, நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, யாரை வெறுக்கிறோமோ அவங்கள தான் ஈஸியாக லவ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இந்த மாதிரி எக்கான திங்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாத, எனக்கு சத்தியமாக அவனை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறமா அவள் வந்து நிக்குக்கு கால் பண்ணிட்டு தனியாக மீட் பண்ணுறா. அந்த சமயத்தில் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ இவ வந்து அவளுடைய அண்ணனும் ஹீரோயினும் பேராகாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் நிக்கை பொறுத்த வரைக்கும் நிக்கும் ஹீரோயினும் டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக அங்கே இருக்கிறது மெவின் மட்டும்தான். ஸோ மெவினும் ஹீரோயினும் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத இவங்க 2 பேரும் வேவு பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், முடிஞ்சால் அவங்க 2 பேரையும் பார்த்துக்காம விடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு 2 பேரும் பேசி ஒரு சமரசத்துக்கு வராங்க. ஹீரோயின் பார்த்தோன்னா இப்போ ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கே போகிறான். அவளுக்கு வந்து சாரி சொல்கிறதுக்காக பர்த்டே மிஸ் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு நாள் லேட்டாக சொல்லிட்டேன் கோச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டால் அவனுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கேஃபேலேருந்து அவனுக்கு டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறதா சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்ருக்கா. ஸோ ஹீரோ வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுகிட்டே நிற்க, அவனுக்காகத்தான் சாரி கேட்டுட்டேன்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேட்டுகிட்டே இருக்க, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிடுறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மெவின் கிட்டேருந்து கால் வருது. அந்த சமயத்தில் மெவின் வந்துட்டு அவகிட்ட சாரி கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் வந்து உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாது உன்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தது, நான் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தது உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான், ஆனால் உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு என்ன அறியாமல் நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரி கேட்டுக்கிட்டே இருக்க, ஹீரோயினும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் மெவினுக்கும் இவளுக்கும் வந்து ஏதோ தகராறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அவனோட இரிட்டேஷன் வந்து குறையுது. அதுக்கப்புறமா ஹீரோயினும் வந்துட்டு நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் சரி வெயிட் பண்ணு, நான் போய் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வெளியில் கிளம்புறான். அடுத்த நாள் மெவின் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான், கூடவே வந்து கொஞ்சம் சூத்திங்காக பேசிட்டு அவன் கையில் வந்துட்டு இவனுடைய பாஸ்போர்ட்
எடுத்து கொடுக்குறான். என்னுடைய பாஸ்வேர்ட் உங்ககிட்டே இருக்கட்டும், இனிமே வந்துட்டு நான் உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன், உன்னை அப்செட் ஆகவோ சேடாகவோ விட மாட்டேன், அதுக்கான ப்ரூஃபாக வந்துட்டு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறான். ஸோ ஹீரோயினுக்கு வந்துட்டு அதை ஏற்றுக்கவும் முடியல, அவனை நம்பவும் முடியல. இருந்தாலும் அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுறா. அந்த ஷூ ஸ்டோரில் வந்துட்டு ஒரு பெரிய மாலில் வந்து ஷாப் கிடைக்காம இருக்க அவள் அதுக்காக வந்து கொஞ்சம் இங்கே அங்கேன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக வேலைக்கு இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இவனும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அந்த பொண்ணுடைய மாலில் உனக்கு கிட்டா எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா. ஸோ நீ உன்னோட மூக்க உள்ளன்னு வச்சுட்டு வராத, நீ ஒரு ஃப்ரெண்டுனா ஓரமாக இருந்து உன் ஃப்ரெண்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்குறத மட்டும் வந்துட்டு பாரு, தேவையில்லாமல் எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து விளையாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணிட்டு அவனோட பேசணும், இல்லை எங்கேயாச்சும் போகலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்துடுறான். அவனோட முகத்தில் வந்து அந்த பஞ்ச் பண்ணது வந்து காயமாக இருக்க நம்ம ஹீரோயின் கொஸ்டின் பண்ணுறா. ஹீரோவும் அவளை டிவர்ட் பண்ணி விட்டுடுறான். ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, வந்ததுலேருந்து பேசாமல் உட்காந்துருக்க அப்படின்னு உடனே அவள் திணறதை பார்த்துட்டு அவனே நானே பேசாமல் சொல்லட்டா, மெவிடை பற்றி தானே, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் அது உண்மையாக இருந்தால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலைமையில நீ இருந்தங்கிறது தெரியுதா, அதே பெயின் அதே ஹார்ட் பிரேக் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உன் உடம்புல சக்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். நம்ம ஹீரோயின் அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப திணறா. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ அவனுக்கு சான்ஸ் கொடுக்குற அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு நீயா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவன் வரும்போது மட்டும் நீ வந்துட்டு நீயா இருக்க மாட்டேங்கிற, அவனுக்கு ரொம்ப சப்மிசிவாக இருக்க, அவன் எது சொன்னாலும் நீ தலையாட்டிட்டு போயிடுற, அவன் எதுக்கு சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கூட வந்துட்டு உன்னோட புத்தியை யூஸ் பண்ணாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த பதிலுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹேய் நான் என்ன பண்ணுறது, இங்கே உலகத்தில் எல்லாருக்குமே லவ் தேவை தானே, நான் அதுக்கு டிசர்விங் இல்லையா, அவனுக்கு நான் ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது, அவன் என்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்துட்டான், எனக்கு வந்து நம்பிக்கை ஒரு மாதிரி தான் அவன் நடந்துட்டு இருக்கான், முன்னாடி மாதிரி அவன் இல்லை, இப்போ மாறிட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ மட்டும் என்ன, அந்த மிக்கி உன் டைப்பே கிடையாது, அதெல்லாம் தெரிஞ்சும் நீ அவ கூட சுற்றிட்டு தானே இருக்க, நீ அவள் லவ் பண்ணுறா அப்படிங்கிறத வந்துட்டு நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவளை உன் கூடவே தானே வச்சுட்டு இருக்க, அதே மாதிரி தானே நானும் எதிர்பார்க்குறேன், என்ன லவ் பண்ணுற ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோவப்பட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோனும் சும்மா இந்த மாதிரி பேசிட்டிங்கிறது கிளம்பாத, எனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கல என் ஃப்ரெண்டா, அப்போ வந்து என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னால் வந்துட்டு அதையும் பண்ண முடியாது, கங்க்ராச்சுலேஷன்ஸும் உனக்காக சொல்ல முடியாது, இந்த விஷயத்தில் நான் உனக்கு பல முறை வார்ன் பண்ணியிருக்கேன், அவனால் நீ திரும்ப ஹார்ட் பிரேக் ஆனாலோ இல்லை சேட் ஆனாலோ இந்த முறை உன் கூட சேர்ந்து நான் உனக்காக வந்துட்டு ஃபீல் பண்ண மாட்டேன், உனக்காக நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய ஆஃபீஸில் அவனோட பாஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு சான்ஸ் இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ இப்போ அதான் சொல்கிறாரு, அந்த ப்ரொமோஷனுக்கு இவனை வந்து ஆல்ரெடி பரிந்துரை பண்ணியாச்சு, ஸோ இவன் தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டில் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்துகிட்ருக்கான், ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இவன் சைனாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவனுக்கு சுத்தமாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் பாஸ்க்கு முன்னாடி இதை வந்து சொல்லாமல் இருக்கான், ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஜாபில் இது வந்து லைஃப்பில் ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரின்னு சொல்லிட்டு அவன் பாஸ் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அவன் வந்து டிசப்பாயின்மெண்ட்டை வெளியில் காட்டிக்காமல் இருக்கான். கவின் வந்து ஒரு மால் ஓனர்கிட்ட நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வரான் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்கு. ஸோ அங்கே வந்து ரிசர்வேஷன்ஸ் பண்ணியிருக்கிறதா ப்ரைவேட் ரூம் வந்துட்டு கேட்குறான். ஸோ அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்போ நிக்கும் நம்ம ஹீரோட தங்கச்சியும் வந்திருக்காங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பா, இந்த மாதிரி மெவினோட ஒரு மீட்டிங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நிக்க அங்கே ஹீரோடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி அவங்க டீலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுருப்பான். இப்போ இவங்க 2 பேரும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு நான் இவங்க 2 பேரும் புதுசாக டேட் பண்ணியிருக்க ஆரம்பிக்கிறதாகவும் ப்ரைவேட் ரூம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிசர்வேஷன் இல்லைனா உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிற்க முழிச்சிட்டு இருக்கும் போது தான் ஹீரோடைய தங்கச்சியும் உடனே ஃபோன் எடுத்து ஹீரோக்கு வந்து டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்புறா. ஹீரோயின் வந்துட்டு டேஞ்சரில் இருக்கா, இந்த லொக்கேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னா ஹீரோயினுக்கும் அப்புறம் அந்த மால் ஓனர் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ஹீரோயினோட ஷாப் பற்றி வந்து பேசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதை விட மெவின் கிட்ட தான் அதிகமாக பேசுகிறா, ரொம்ப டச்சியாக நடந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மனசில் அவங்க 2 பேரும் வந்து முன்னாடி டேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் மெவின் கிட்டே கேட்குறா, நீங்கள் 2 பேரும் முன்னாடி டேட் பண்ணிருந்தீங்க தானே, உன்னோட எக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உளறிட்டு இருக்க, என் ஃப்ரெண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவ அப்படின்ன உடனே நீ எப்போ உண்மை சொல்கிற எப்போ போய் சொல்கிறேன்னு யாருக்கு தெரியும், உன்னை நம்புற மாதிரி நீ எதுவும் நடந்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவகிட்ட கன்வின்சிங்காக பேசிட்டு இருக்கான். அவளோட கையை பிடிச்சி ரொம்ப க்ளோஸராக வந்து இப்போ ஹீரோ வந்துட்டு அவன் தங்கச்சி மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நிஜமாவே ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வரான். அங்கே வந்து மெவினும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸராக நின்று பேசிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட வேர்ட்ஸ் வந்துட்டு அவனுக்கு திரும்ப வருது. மெவினுக்கு அவள் திரும்ப சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கா இல்லையா. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் அதுக்காக தாங்க வந்திருக்காங்க, டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் வாட்டுக்கு வந்த வழியில் திரும்பி போயிட்டான் ரொம்ப அப்செட்டாக. வீட்டுக்கு போன உடனே அவனோட தங்கச்சி வந்துட்டு அவனை கொஸ்டின்
கொஸ்டின் பண்ணுறா. நான் சொன்ன லொக்கேஷனுக்கு போனியா, ஹீரோயினும் மெவினும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியா, அவங்ககிட்ட விட்டுட்டு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அவட்ட கொஸ்டின் அடிக்கிட்டே போக, நீ ஒரு ஸ்கூல் பொண்ணு, படிக்கிற வேலையை மட்டும் பாரு, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அந்த பொண்ணும் எனக்கு தேவை நீயும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கணும், கப்பலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே, அதில் நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே எல்லா நேரமும் நடக்காது, அதனால இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு தலையிடுறதை நிறுத்திட்டு படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிறது கிளம்பிடுறான். சரி, அவங்க அண்ணனும் வந்து கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்கான், இதுக்கு முன்னாடி தங்கிட்ட இந்த மாதிரி பேசினது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்றான், இனிமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வேர்ட்ஸ். அப்புறம் ஹீரோயினும் மெவினும் க்ளோஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே வெளியிலே பனியில் தூங்கிடுறான். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கரமாக கோல்டு வந்துடுது. ஆஃபீஸ்க்கு கூட வந்துட்டு ரொம்ப போயிட்டு முடியாமல் படுத்து கிடந்துட்டுருக்க மிக்கி தான் அவனுக்கு அப்பப்போ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. சமயத்தில் ஹீரோனோட ஆஃபீஸில் பார்த்தோன்னா நிக்கி அவனுடைய ஃபீலிங்ஸை வந்து ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். இந்த மாதிரி எனக்கு நிஜமாவே எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ மெவின் கூட மட்டும் இல்லை ஹீரோ கூட க்ளோஸராக இருந்தால் கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது, இரிட்டேட் ஆகுது. ஸோ என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்போ கன்ஃபெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டைம் பார்த்துக்கிட்டே இருந்தா அது வேலைக்கு ஆகாத மாதிரி இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட இப்போ ஓப்பன் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, நம்ம 2 பேரும் ஒர்க் பார்ட்னர் மட்டும்தான், நம்ம கொலீக் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. எதனால் இப்படி, நான் முன்னாடி வந்து உங்ககிட்ட போய் சொன்னேன் உன்னை ஹர்ட் பண்ணதுனாலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சத்தியமாக அதனாலலாம் வந்து கிடையாது, அதை நான் ஏற்கனவே மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு உன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தது உண்மைதான், பட் எப்போ வந்து அந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்துச்சோ அதுக்கு பிறகே வந்துட்டு எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ நான் உன்னை கொலிக்கா மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அவளோட முடிவை சொல்லிடுறா. ஸோ இப்போ ஹீரோவோட தங்கச்சி வந்து கரெக்டாக நிக்கு கால் பண்ணுறா. நிக் வந்து அப்செட்டாக இருந்துக்கிட்டே வந்து கால் எடுத்து பேசுகிறான். அந்த சமயத்தில் அவன் வந்து சொல்கிறா, எங்கள் அண்ணன் நேற்று சாயங்காலம் எதுவுமே சொல்லலை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டான், அதனால நானும் சரி அவனை இரிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் வந்துட்டு ஹீரோனோட விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து நிக் சொல்கிறா, இனிமேல் உங்கள் அண்ணனுக்கு நான் ரைவல் கிடையாது, ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு என்னை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டா, எனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அப்செட்டாக சொல்கிறான். அவனோட வாய்ஸ்லேயே அந்த ரிஜெக்ஷன் வந்து அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிறா. உடம்பு முடியாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் இல்லையா, அப்போ ஹீரோயின் கால் அடிச்சுட்டே இருக்கா. ஸோ இவன் வந்து அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு வந்து கால் எடுத்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு நான் ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறேன், நேற்று நைட் எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெவினை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஃபோன் போட்டதை பற்றி பேசிகிட்டு இருப்பா. ஸோ ஹீரோவும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பதட்டப்பட்டுட்டு அவனை வீட்டுக்கு வந்து உடனே பார்த்துக்கிறா. அவனுக்கு தலை வந்து மசாஜ் பண்ணி விடுறது, மெடிசின்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. சமைக்கவே தெரியாத அவளோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு எந்த மாதிரி சூப் பண்ணணும்னு கேட்டு அந்த சூப்பையும் வந்துட்டு செஞ்சு கொடுத்து நம்ம ஹீரோக்கு ஊட்டியும் விட்டுட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயின் இவ்வளோ கேரிங்காக இருக்காளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து யோசிக்கிறான். ஹீரோவும் அதுக்கப்புறமா தூங்கி எழுந்திக்கும் போது பார்த்தா அங்கே பக்கத்தில் வந்து ஒரு சீட் இருக்குது. ஸோ அந்த நோட்டை எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் தான், நான் வீட்டுக்கு போயிருக்கேன், நீ தூங்கி எழுந்த உடனே நான் கண்டிப்பாக மெடிசன் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு வர அங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவன் திரும்புகிறான். பார்த்தா அங்கே மிக்கி வந்து நிற்கிறா. ஸோ எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுக்க. உன்னைய பார்த்துக்கிறதுக்கு தான் வந்தேன், எப்படியும் உங்கள் அம்மா வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவன்கிட்ட பேசிட்டு அவனுக்காக ரொம்ப கேரிங்காலாம் வந்துட்டு இருந்துட்டுருக்க. நம்ம ஹீரோவும் அவ்வளோ சேர்ந்து ஒன்றா வந்து பேசிக்கிட்டே சமையல்லாம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டலாம் வந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ வந்துட்டு எழுந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக அங்கே வந்திருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அங்கே வந்து அந்த மாதிரியே காட்டிக்காம அவாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேகை நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்க்கையில தான் ஹீரோயின் அங்கே வந்துட்டு போயிருக்கா. அவனுக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறதும் அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அவன் ஏன் உள்ளே வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு என்னை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வரி, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே வர அவனை பார்க்கறதுக்காக. அவருடைய தங்கச்சி ஸ்கூல் முடிஞ்ச உடனே யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நிக்க பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு வரா. ஸோ இங்கே வந்து நிக்கோ, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டல உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் எந்த ரைவல்ரி ஒன்றுமே கிடையாது, உனக்கு வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ன உடனே நான் இங்கே வந்தது வந்துட்டு நீ அப்செட்டாக இருப்பங்கிறதுக்காக தான். ஒரு நாள் வந்து உனக்கான பர்சனை நீ மீட் பண்ணுவேன், அப்போ வந்து உன்னுடைய ஹார்ட் பிரேக் எல்லாம் வந்து சரியாக போயிடும் பாரு, உனக்காக நான் ஒரு திங்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் கையை விட்டு உள்ளேருந்து ஒரு லாலிபாப் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறான். இதை சாப்பிடு, எல்லாமே சரியாக போயிடும், எந்த பெயின் எந்த ஹார்ட் பிரேக்காக இருந்தாலும் சரியாக போயிடும். உனக்கான பர்சனை நீ மீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹார்ட் பிரேக்கு இப்போ நீ இருக்கக்கூடிய க்ரஷ் எல்லாத்தையும் நீ மறந்துடுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவட்டுக்கு அங்கேருந்து ரொம்ப ஜாலியாக கிளம்பி போகிறா. நிக்கு வந்துட்டு அவளை வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்தோன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறா இல்லையா. ஸோ என்னாச்சு, எதுக்காக வர சொன்னேன், ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க, உங்கள் அம்மாவும் தங்கச்சி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு நம்ம
ஹீரோவும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, சைனாக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை பாராட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோவும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே அவளும் ஏன் போகலை, இந்த மாதிரி விஷயமெல்லாம் எப்போயாவது தானே நடக்கும், நீ உன்னோட ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறதுனால தானே உன்னை வந்து இப்படி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்க. ஹீரோவும் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கனே, உன்னை வந்து பார்த்துப்பேன், உனக்கு வந்து பொறுப்பெடுத்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும், நான் ஏதோ வந்துட்டு எமோஷனல் ஸ்டேட்டில் ஏதோ வளரியிருக்கேன், அதை வேற பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கேன், ஏன் என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே உன்னை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் எனக்காக என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன், இப்போ மெவின் கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கா, மெவினை எப்படி உன்னால் மறைய வச்சிட முடியுமா, என்னையும் அவனையும் மீட் பண்ணிக்க முடியாமல் காலம் முழுக்க வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. கிட்டேயுமே நான் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் உன்னையும் மிக்கியும் மாதிரி எனக்கு வந்து யாரையாவது டேட் செட் பண்ணி கொடுக்கலான் இருக்கீங்களா, போன தடவை ஒரு குண்டனை கூட்டிகிட்டு வந்தீங்களே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ரொம்ப சீரியஸாக காமாக இருந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் இப்போ என்னங்கிற, நான் சிங்கிளாக இருக்கிறது தான் பிரச்சனையா, ஆனால் மெவினையும் டேட் பண்ணக்கூடாது, ஏன் நீ எனக்கு ஏதாவது வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கியா என்ன அப்படின்ட்டு அவன் நக்கலை கேட்க. நம்ம ஹீரோவும் சும்மா என்னை சீண்டி பார்க்காத, நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு எழுந்து நின்றுட்டு கத்த ஆரம்பிக்கிறா. நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டல, என்னமோ வந்து மார்க்கெட்டில் நான் வெளில போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்காகன்னு சொல்லி ஆள் செட் பண்ணி தரேன், ஆளும் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீ பாவப்பட்டு எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா, இதுக்கும் மேலே என்னை அசிங்கப்படுத்தலான்னு வேறு ஏதாவது பிளான் இருக்கா, இல்லை இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ அந்த சமயத்தில் தான் அந்த மிக்கி வந்து உள்ளே என்ட்ராக நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவாட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோ மேலே இருக்கக்கூடிய காண்டில் மிக்கியை பார்த்து, ஆக்சுவலாக உன்னோட பாய் ஃப்ரெண்டு ஒரு நல்ல விஷயம் வந்து சொன்னான், அதை உங்ககிட்ட சொல்லவும் சொன்னான், என்னன்னா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதான், கொஞ்ச நாளில் சைனா போகிறானா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ இவ இந்த மாதிரி நக்கலாக சொன்ன உடனே மிக்கியும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நீ சொல்லி பழகு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மிக்கி உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப அப்செட்டாக இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு அவள் சைனாக்கு போகக்கூடாதுங்கிறதுனால தான் அவள் அப்செட்டாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் மிக்கி பார்த்தோன்னா அவன்கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடுறா, ஒரு விஷயம்னாலும் நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறதுனால என்கிட்ட தானே நீ முன்னாடி சொல்லணும், ஆனால் என்கிட்ட சொல்லாமல் ஹீரோயின் கிட்ட முன்னாடி சொல்கிற, எனக்கு இது சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. நம்ம ஹீரோவும் இன்றைக்கி தான் உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து சைனாக்கு போகலை, நான் இதை ரிஜெக்ட் தான் பண்ண போகிறேன் எனக்கு கிடைச்சாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்துட்டு மிக்கி அவளோட கோவத்தெல்லாம் மறந்துட்டு உடனே வந்து அப்போ லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை நீ என் கூடவே தான் இருப்பல்ல, என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி அவங்ககிட்ட வந்து ரொம்ப கிளிஞ்சியாக நடந்துக்கிறதுக்காக ஆரம்பிக்க. ஹீரோவும் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். மெவினும் ஹீரோயினும் இப்போ அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கிளைண்ட் ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்னல, அவ கூட போயிட்டு இப்போ அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுடைய மாலில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டோர் வந்து வைக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறமா மெவின் இப்போ நம்ம ஹீரோயினை அவனுடைய ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். அவனோட ஆஃபீஸில் வந்துட்டு அவள் தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அவங்க காலேஜ் டேஸ் ஃபோட்டோ எடுத்து அவள் பார்த்து மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மெவினோட செக்ரட்டரி அங்கே வந்துட்டு, உனக்கு மேனேஜ் தெரியாதா, இந்த மாதிரி என் பாஸோட ஆஃபீஸில் வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அவரோட திங்ஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. அப்போ கரெக்டாக மெவின் அங்கே வரா. எதுக்காக அவளை திட்டிகிட்டு இருக்க, அவளுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, அவன் முன்னாடி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தவ, இனிமேலும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறவ, சீக்கிரமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் போகிறவ, அப்படி இருக்கப்போ என்னோட திங்ஸ் எதனாலும் அவள் டச் பண்ணுறது மட்டும் இல்லை, அவள் எப்படி யூஸ் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செக்ரட்டரியோ கொஞ்சம் வந்து அப்செட் ஆகி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய தங்கச்சி 2 மூவி டிக்கெட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை மிக்கி கிட்ட கொடுத்துட்டு படம் பார்க்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மிக்கிக்கும் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது வரைக்கும் எப்போவுமே டேட் நான் தானே இனிஷியேட் பண்ணுவேன், முறையாக நீ என்னை கூப்பிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. 2 பேரும் படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவளும் வந்துட்டு அவளோட ஃபேமிலி அப்புறம் அவளுடைய சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவோட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கத்தில் மெவினும் நம்ம ஹீரோயினும் க்ளோஸர் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஸ்கூல் கேங், அதாவது நம்ம ஹீரோடைய கேங்கெல்லாம் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து ஓப்பனாக பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது. ஹீரோ வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸை ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற நேமில் வந்து மறைச்சிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரியும். ஆனால் ஹீரோயினுக்குமே மனசுக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவளே அதை வந்து ரியலைஸ் பண்ணலை. ஸோ அவளை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ண வைக்கணும். அவகிட்ட போய் நாம சொன்னால் அவள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டா, அதை தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருப்பா. ஆனால் ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணா அப்படின்னாக்க அவள் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை எப்படியாவது ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுறான். நான் உன்னை வந்து கிண்டல் பண்ணணும் கேலி பண்ணணும்லாம் நினைக்கல, நான் ஜென்யூனாகவே வந்துட்டு என் மனசில் தோணுதான் உங்ககிட்ட எனக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டைப் பண்ணுறான். பட் ஆனால் அவளுக்கு அதை அனுப்பலை. அதுக்கு பதிலாக
வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த மூவி உன்னோட டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த மூவி உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோயினும் இப்போல்லாம் வந்துட்டு உனக்கு என்ன மூவி கூப்பிடணும்னு தோணவே இல்லைல்ல, எங்கனாலும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் போகிறேன், என்னை கழட்டி விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறா. ஹீரோ உடனே வந்துட்டு அதுக்கு நீ கால் பண்ணும்போது வந்துட்டு ஃபோன் எடுக்கணும், நீ ஃபோன் எடுத்திருந்தா உடனே கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோயினும் எனக்கு உன்னோட பாவம்லாம் தேவையில்லை, நீயும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் போகும்போது தேர்ட் வீலான நடுவில் வரதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை, எனக்குன்னு தனியாக வந்துட்டு ஆள் இருக்காங்க, ஸோ மூவி போகணும்னு தோணுச்சுன்னா நான் அவங்களோட போய்ப்பேன், நீ வந்து பாவப்பட்டு மென்னு முடுங்கிலாம் என்னை கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. ஹீரோவும் அந்த மெசேஜை வாசிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிடுறான். அதனால ஹீரோயின் அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோவை அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறா. ஹீரோவும் இல்லை எனக்கு ஆல்ரெடி பிளான்ஸ் இருக்குது, அதனால் வர முடியாது, அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு தான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் அதை கேட்ட உடனே கேர்ள் ஃப்ரெண்டோட நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறா. ஹீரோ வந்துட்டு அவளை கரெக்ட் பண்ணல, அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்கறதுக்காக பிளானில் இருந்திருக்கான். ஸோ இப்போ அங்கே அதுக்காக தான் கிளம்பி போகிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஹீரோ கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இவனுக்கு அவன் மேலே வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை எப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. கூடவே வந்துட்டு இப்போ அவன் வந்து மிக்கியை வந்து டேட் பண்ணுறதா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நாளை பின்னவே இவனை மட்டும் இல்லை மிக்கியும் சேர்த்து ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்கிக்கு வந்துட்டு இப்போ அவங்க கூட பழகினதுலேயே தெரிஞ்சிருக்கும் உனக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்துட்டு காலம் முழுக்க வந்து அவன் மேலே நீ வந்து ஃபீலிங்ஸ் வரதுக்காக ட்ரை பண்ண போறியா, உடனே நீயே ஹர்ட் பண்ணிக்க போறியா, மிக்கியும் ஹர்ட் பண்ண போறியா, இல்லை ஹீரோயின் வந்துட்டு வேறு யாரையாவது வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆக போறியா, அதெல்லாம் உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு அவனோட ஃபீலிங்ஸை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா நல்லதுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டில் லஞ்சுக்கு வந்துட்டு மெவின் வந்து அவங்களோட வந்து ஜாயின் பண்ணுறான். ஃபேமிலி எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறமா அவன் வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட அவளை திரும்ப ஹர்ட் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கள் இதில் வந்துட்டு எங்களோட முடிவு வந்து எதுவுமே கிடையாது, அவள் ஜென்யூனாக என்ன ஃபீல் பண்ணுறாலோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஓப்பனாக வந்துட்டு மெவின் மேலே இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிவிக்கிறாங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் மெவினும் தனியாக பேசிக்க ஆரம்பிக்கும் போது தான் மெவின் வந்து சொல்கிறான், இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் அப்ராட்லேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்ததே ஹீரோயினோட பேட்சப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவன் ட்ரீம் வந்துன்னா நம்ம ஹீரோயினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து திரும்ப ஏற்றுப்பாளா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டைம் வேணும் முடிவு யோசிச்சு சொல்கிறதுக்கு, ஏன்னா ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா அதுலேருந்து மாறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மெவினும் சரின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவனுடைய மொபைல் எடுத்து மிக்கிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். மிக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அந்த பார்ட் முடியுது.